என் அன்பின் பிரியமே, ஏன் உனது இந்த வாழ்க்கையின் மீது இத்தனை வெறுப்பு? எதற்காக இந்த பிறவி? எதற்காக நான் ஜென்மம் எடுத்தேன்? எதற்காக இந்த வாழ்க்கை? போதும், எல்லாவற்றையும் முடித்து கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன் என்றெல்லாம் பிதற்றிக் கொண்டிருக்கின்றாயே. என் அன்பு மகளே, இந்த வாழ்க்கை அற்பமானதென்று எண்ணிவிடாதே. இது மிக மிக அரிதானது. இந்த வாழ்க்கை பயணத்தை நீ அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த பயணத்திற்கு நீ தேர்ந்தெடுக்கும் பாதையானது உண்மையில் நீ தேர்ந்தெடுத்ததே அல்ல. உன் வாழ்க்கையும் உனக்கான அந்த பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்திற்கான செயல்களும் நீ தேர்ந்தெடுத்தது அல்ல, நீ செயலாற்றுவதும் அல்ல. இவை அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் நீ நடந்து கொண்டிருக்கின்றாய். இவ்வாறாக நீ வாழ்கின்ற இந்த வாழ்க்கை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதென்பதை நீ புரிந்து உணர்ந்து கொண்டால் உன் வாழ்க்கையின் நோக்கம் என்னவாக இருக்கின்றதென்பதில் உனக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும். இதில் உனக்கு தெளிவு வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை உன்னதமானதென்பதை புரிந்து கொள்வாய். பலரும் இந்த உண்மையை புரிந்து கொள்வதே இல்லை. சக்தியின் உன்னதங்களை தெரிந்து கொள்வதே இல்லை. அனைத்தும் இங்கே முன்னதே தீர்மானிக்கப்பட்டது. விதிப்படியே எல்லாமும் நடந்து கொண்டும் இருக்கின்றது. ஏற்கனவே தீர்மானித்தபடி, திட்டமிட்டபடி உன் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் ஏற்படலாம், நிறைக்குறைகள் ஏற்படலாம், கஷ்ட நஷ்டங்களும் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகம் யுத்த களம் போன்று இருக்கின்றது என்றும் நீ நினைக்கலாம். நம் வாழ்க்கையே யுத்தமாக இருக்கின்றது என்றும் வேதனையும் படலாம். ஆனால் கண்மணி, இவற்றை பற்றி எல்லாம் நீ கவலைப்பட தேவையே இல்லை. மன சஞ்சலங்களுக்கு ஆளாக தேவையில்லை. ஏனென்றால் இந்த யுத்த களத்தில் உனக்கு சாரதியாக நானே இருக்கின்றேன். இந்த சாயே இருக்கின்றேன். ஒருவேளை உன்னை குறிநோக்கி எய்தப்படும் ஒவ்வொரு அம்பும் உனக்கு அரணாக உன் முன்னால் நிற்கும் என்னை தாண்டியே உன்னை தீண்ட வேண்டும். ஏனென்றால் நானே உனக்கு கவசமாக போர்க்களத்தில் இருக்கின்றேன். இந்த கவசத்தை மீறி எந்த அம்பும் உன் மார்பை தொலைத்து விடாது. இந்த சாய் என்னும் சக்தி உன்னை சூழ்ந்தே இருக்கின்றது. உன்னையும் உன் வாழ்க்கையையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என் பின்னால் நின்று சற்று ஓய்வாக வேடிக்கை மட்டும் பார். உன் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டுமோ அதை நானே நடத்தி கொடுக்கின்றேன். உன் வாழ்க்கையில் எது செயலாற்ற வேண்டுமோ அதை நானே செயலாக்கி கொடுக்கின்றேன். நீ வெறுமனே வேடிக்கை பார்த்தால் நலம். ஆனால் அதற்காக எல்லாமே என் சாய் பார்த்து கொள்வார் என்று சோம்பேறியாக உட்கார்ந்தும் விடாதே. இந்த சாயின் வார்த்தைகளின் உள்ளர்த்தங்களை புரிந்து கொள். உன் முயற்சியினை நீ முழு மனதோடு செய்து கொண்டே இரு. உன் முழு திறமையையும் வெளிக்காட்டிக் கொண்டே இரு. உன்னை வெறுமனே உட்கார வைத்து விட்டு உன் வேலைகளையும் சேர்த்தே இந்த சாய் செய்வதில்லை. உனக்கான வேலைகளை நீதான் செய்ய வேண்டும். உனக்கான முயற்சிகளில் முழு மனதோடு நீதான் இறங்க வேண்டும். அந்த பொறுப்பை எல்லாம் நான் யாருக்காகவும் கேட்பதில்லை. ஆனால் கண்மணி, நீ செய்யும் முயற்சிகளில், நீ செய்யும் செயல்களில் ஏதேனும் தடைகள் வந்தாலோ, எதிர்மறை ஆற்றல்கள் உன்னை சேர்ந்தாலோ, அப்பொழுது எந்த கவலையும் இல்லாமல், எந்த தயக்கமும் இல்லாமல் இந்த சாயின் மீது உன் சுமையை சுமத்திவிட்டு நீ நிம்மதியாக இரு. அப்பொழுது உனக்கு கை கொடுக்கும் கையாக நான் இருப்பேன். உனக்கு எதிராக நிற்கும் தடைகள், தடங்கல்கள், சிக்கல்கள் என்று எல்லாவற்றையும் இந்த சாய் மீது போட்டுவிடு. இந்த சாய் தன் பிள்ளைக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தயாராகவே இருக்கின்றேன். உனக்கான விதி இதுதான் என்று எப்பொழுதும் ஒரு முடிவுக்கு வந்துவிடாதே. எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டன, எல்லா கனவுகளும் கலைந்து விட்டன, எனக்கான பாதை என்பது இப்பொழுது இங்கே இல்லை என்று புலம்பாதே. இந்த சாய் உன் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த பிறகு, உன் வாழ்க்கையின் பொறுப்புகளை இந்த சாய்பாபா ஏற்றுக்கொண்ட பிறகு விதியின் வலிமை சற்று குறையவே செய்யும். உன் விதியை நீதான் கடந்தாக வேண்டும் எனும் பொழுது இந்த சாய் அதற்கான சுமையை குறைத்து விடுவேன். உன் விதியின் பாதை இருளாக இருக்கும் பட்சத்தில் உன் கைகளில் ஒளி வீசும் விளக்கொன்றை கொடுப்பேன். உன் பயணத்தை சற்று ஒளிமயமாக்குவேன். கனத்த பாறையை உன் தலைமீது நீ சுமக்கும் விதி இருந்தால் அந்த பாறையை சிறு சிறு
கூழாங்கற்களாய் மாற்றி விடுவேன். உன் பாவ மூட்டையை நீ முதுகில் சுமக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அந்த பாவ மூட்டையை நான் பஞ்சு மூட்டையாக இலகுவாக்கி விடுவேன். இப்படித்தான் கண்மணி, உன் விதியோடு நான் விளையாடி கொண்டிருக்கின்றேன். எனவே நீ கவலை கொள்ளாதே. விதியால் மூடப்பட்ட அத்தனை கதவுகளும் இனி திறக்கப்படலாம். உனக்கு பாதகமாக இருந்த அத்தனை நிகழ்வுகளையும் இனி உனக்கு சாதகமாக நான் மாற்றி தருவேன். இந்த சாயின் பிராப்தம் இருந்தால் விதி மூடிய கதவுகளும் மீண்டும் திறக்கும். இந்த வாழ்க்கை என்பது ஒரு பட்டம் போல. அதன் நூல் உன் கையில் இருப்பதால் தான் அது நகர்கின்றது என்று நினைப்பது எவ்வளவு தவறோ அதை போலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களும். எல்லாம் என் விதிப்படி நடக்கின்றது, எல்லா செயல்களையும் நான் தான் நடத்தி கொண்டிருக்கின்றேன், என்னால் தான் எல்லாம் நடக்கின்றதென்று நீ நினைப்பது ஒரு முட்டாள்தனமே. எல்லாமே இந்த சாய் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாவற்றையுமே இறைவன்தான் நடத்தி கொண்டிருக்கின்றார். நீ வெறுமனே இங்கு வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய். கையில் நூல் கட்டிய பொம்மைகள்தான் இந்த மனிதர்கள் யாவரும். உன்னுடைய நூல் இந்த சாயின் கையில் இருக்கின்றது. அதை எப்படி ஆட்டி படைக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன். எனவே இனி நீ உன் அற்புதமான வாழ்க்கையை பார்த்து வெறுத்து விடாதே. விளையாடும் இந்த விதியை நினைத்து பயப்படாதே. உன்னுடன் ஆடும் இந்த விதியின் விளையாட்டில் நானும் ஒரு பங்காளனாய் பங்கேற்று கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த சாயின் பிள்ளைக்கு சாதகமாகவே எல்லாமும் நடக்கும். உனக்கான விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். மூடிய அத்தனை கதவுகளும் ஒவ்வொன்றாக திறக்க ஆரம்பிக்கும். நீ விழிமூடி கண்ட கனவுகள் எல்லாம் பலிக்க ஆரம்பிக்கும். நல்ல நேரம் எது என்பது நீ எப்பொழுது நம்பிக்கையோடு இருக்கின்றாயோ அப்போதே துவங்குகின்றது. ஆம் கண்மணி, உன் வாழ்க்கையை நீ நம்பு. உன் வாழ்க்கையை நீ காதல் செய். உன் மன உணர்வுகளை முதலில் நீ மதிக்க துவங்கு. சில நேர்மறையான மாற்றங்களை உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் கொண்டு வா. நிறைய விஷயங்களை நீ மாற்றிக்கொள். அவமானப்படும் பொழுதெல்லாம் அவதாரமிடு. வீழ்கின்ற போதெல்லாம் விஸ்வரூபமிடு. புண்படுகின்ற பொழுதெல்லாம் புன்னகை செய். வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு கண்மணி. தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கும் பொழுது மூன்றாவது மனிதர்களை பற்றி எல்லாம் நீ ஏன் முக்கியத்துவம் கொடுத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய்? எல்லாம் ஓயும் நேரம் வந்துவிட்டது. உன் விதியை எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். உன் மதியால் நீ முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டே இரு. விவேகமாக செயல்படு. வெற்றி நிச்சயமாக உனக்கே. இந்த விதியையும் சேர்த்து வென்று விடுவாய் கண்மணி. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அத்தனையும் மீண்டும் பெறுவாய். எதை செய்தாலும் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியாக மட்டுமே துவங்கு. எல்லாமும் உனக்கு சந்தோஷமாகவே நிறையும். நல்லதையே நினைத்து நல்லதையே செய்தால் சர்வ நிச்சயமாக நல்லதுதானே நடக்கும். உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன்? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.